ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு தமிழ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் உவமை தொடர் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிள் முதல்ல வந்திருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, மலர் விழி அப்படின்னு இருக்குன்னா, மலர் அப்படிங்கிறது ஒரு பூ, விழி அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளாக சொல்றது ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான் நம்ம உவமை தொடர்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து உருவக தொடர்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ மலர் விழி வந்து உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, உருவகம்ல விழி மலரா மாறும். ஓகேவா? மலர் விழி வீணை வாசித்தால், கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். அப்போ வெள்ளம் போன்ற இன்பத்தில் இருக்கா, அப்ப வெள்ளம் தான், அதாவது இன்பம் தான் மெயினான விஷயம். வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னா அவ்வளவு பெருக்கெடுத்த ஒரு இன்பம்னு சொல்றது. ஸோ அப்ப அந்த வெள்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உவமையா வரும். ஓகேவா? ஏன்னா அதுதான் நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம். ஸோ வெள்ளம் போன்ற இன்பத்தில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ப வெள்ளம் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்தது குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினார். அப்ப கடல் போன்ற கவலையிலிருந்து அந்த இருக்குல்ல, அது கடல் போன்ற கவலை எடுத்துட்டு நம்ம கவலை கடல் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? லைக் உருவகம்னா உங்களுக்கு என்னன்னா, எதை வந்து உருவகம் பண்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட்டும், எது உவமையா இருக்கோ அது செகண்டும் எழுதணும். ஓகேவா? அடுத்தது தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள் அப்படின்றப்ப, தேன் போன்ற மொழியை, மொழி தான் மெயின், தேன் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது ஒண்ணு. பவளவாய்னு சொல்லும்போது பவளம் அப்படிங்கிறது என்னது, ஒரு எக்ஸாம்பிள். வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உருவகம் பண்ணியிருக்காங்க. அப்ப தேன் போன்ற மொழிக்கு மொழி தேன்னும், பவள வாய்க்கு வாய் பவளம் அப்படின்னு வரும். அடுத்தது முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். ஓகேவா? முத்து நகை அப்படிங்கிறது லைக் நகை முத்து அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? வில் போன்ற புருவம்ங்கிறது உருவ வில் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுகன்னு கொடுக்கும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.